நிச்சயமாக மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் தொடர்ந்து ஜிபிஎஸ் நோய் தொற்றால் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் அடுத்த திருவூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பிரேம் குமாரின் மகனான மைதீஸ்வரன் இவர் அப்பகுதியில் அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சிறுவனுக்கு கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அன்று பள்ளிக்கு செல்ல முயன்ற போது அவருக்கு 2 கால்களும் நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். அவர் பெற்றோர் வீட்டின் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு நடைபயிற்சி செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அங்கு நடைபயிற்சி சென்ற சிறுவன் 2 கால்களும் செயலிழப்பு ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். பின்னர் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுவனை சக சிறுவர்கள் வீட்டிற்கு தகவல் அளித்ததின் பேரில் அவர் தந்தை வரவைத்து அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் சிறுவன் வேப்பம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்குள்ள மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் வீட்டிற்கு சென்ற சிறுவனுக்கு மீண்டும் 2 கால்களும் நடக்க முடியாமல் தவித்துள்ளார். பின்னர் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அன்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் ரத்த மாதிரிகள், சிறுநீர் மாதிரி போன்ற சிகிச்சைக்காக பல்வேறு பரிசோதனைகள் மருத்துவர்கள் செய்துள்ளனர். அத்தகைய சோதனைகள் அவருக்கு நரம்பு மண்டலத்தை முடக்கி உயிர் குடிக்கும் ஜிபிஎஸ் என அழைக்கப்படும் கிளேன் பாரோ சிண்டரோம் என்ற நோய் பரவி உள்ளதை கண்டறிந்துள்ளனர். அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நாளுக்கு நாள் அவர் கை கால்கள் நரம்புகள் முழுவதும் செயலிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த அந்த சிறுவன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர்களின் பெற்றோர் மருத்துவமனை விசாரித்த போது அவருக்கு புதியதாக உருவாகியுள்ள ஜிபிஎஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்திய நாட்டில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் மாநிலத்தில் ஜிபிஎஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் சிலர் உயிரிழக்க கூடும் என்றும் கூறப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த நோய் தொற்றால் சிறுவன் ஒருவன் இறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எனவே இது இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள் கூறும்போது தனது மகன் இந்த நோயால் தான் இறந்தார் என்று கூறியுள்ள நிலையில் அதற்கான உரிய ஒரு சான்று கொடுக்க மறுக்கின்றனர் என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எனவே இது குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகளும் அச்சத்திலே உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்.